வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் திவ்யா ஜனனி வித் பிளானில் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கேன். அன்அகாடமியில் ஒரு 5 இயர்ஸாக கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். டிஎன்பிஎஸ்சி கோச்சிங்கில் எனக்கு ஒரு 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி MCQs நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸ்பெக்ட்ரம் புக்கிலேருந்து. ஸோ அதில் 3 சாப்டர்ஸ் ஆல்ரெடி வந்து கொடுத்தாச்சு. இது 4th சாப்டர். சரியா? ஸோ அதுலேருந்து கொஷின்ஸ் நானே எடுத்து அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்பெக்ட்ரம் படிச்சிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரிவிஷனாக இருக்கும். அண்ட் படிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். சரிங்களா? ஸோ இந்த சீரீஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஹூஸ் ரெயின் விட்னஸ் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஹைதராபாத், பெங்கால், அவத் அண்ட் பஞ்சாப். ஓகே, ஸோ இந்த மாதிரி தனித்தனி ஸ்டேட்ஸ் ஹைதராபாத், பெங்கால், அவத் அண்ட் பஞ்சாப், ஓகே, இது மாதிரி தனித்தனியாக உருவெடுத்தது யாருடைய ஆட்சி காலத்தில்? சரியா? பகதூர் ஷா, ஃபரூக் ஷியார், முகமது ஷா, ஆலம்கீர் II. ஓகே, ஸோ இதுதான் கேள்வி. ஆன்சர் வந்து முகமது ஷா. The first half of the 18th century saw the decline of the mighty Mughals. Okay, so 1700லேருந்து 1750 வரைக்கும் வந்து உங்களுக்கு டிக்ளைன் தான் இருந்தது. ஹூ ஹேட் பீன் த ஆக்சுவலி அவுரங்கசீப் வந்து 1707 இறந்து போவார். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே டிக்ளைன் தான் உங்களுக்கு. ஸோ ஹூ ஹேட் பீன் த envy of their contemporaries for almost 2 centuries. The reign of Aurangzeb proved to signify the beginning of the end of the Mughal rule in India. சரியா? ஸோ வந்து முகலாயர்களுடைய அந்திம காலம் அப்படின்னு சொல்றது அவுரங்கசீபோட முடிவோடையே ஆரம்பிச்சிரும். ஸோ இட் இஸ் ஆர்கியூட் தட் அவுரங்கசீப்ஸ் misguided policies weakened the stability of the state and decline gained momentum after his death due to wars of succession and weak rulers. Though Muhammad Shah ruled for a long spell of 29 years. ஓகே, 29 வருடம் 1719லேருந்து 48 வரைக்கும் அவர் இருந்தார். A revival of the imperial fortunes did not take place as he was an incompetent ruler. ஓகே, ஒன்றுக்கும் உதவாத ஒரு ரூலர். முகமது Shah's reign witnessed the establishment of the independent states of Hyderabad, Bengal, Awadh and Punjab. So several local chiefs began to assert their independence and the Marathas began to make their bid to inherit the imperial mantle. Okay, மராட்டியர்களும் இந்த சைடு வந்து புரட்சின்னு எழுதுறாங்க. மற்ற இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸும் தனித்தனியாக வருது முகமது ஷாவோட காலகட்டத்தில். கர்னல் இஸ் லொக்கேட்டட் இன் டேஷ், பேட்டில் ஆஃப் கர்னல் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கர்னல் எங்கு அமைந்துள்ளது? லாகூர், ஹரியானா, பர்ஷியா, பெங்கால். ஓகே, ஆன்சர் வந்து ஹரியானாவில் இருக்கு. ஸோ இந்த கர்னல் போர் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியமானது. நாதிர் ஷா அப்படிங்கிறவர் வந்து the Persian emperor அவர் attacked India in 1738-39. ஸோ நாதிர் ஷா வந்தும் பொழுது முகமது ஷா தான் வந்து உங்களுக்கு ரூலராக இருப்பார், முகல் ரூலராக. ஸோ conquered Lahore and defeated the Mughal army at Karnal. Okay, 1739. Later, Muhammad Shah was captured and Delhi looted and devastated. According to an estimate, apart from the Peacock throne and the Kohinoor diamond, 70 crore rupees were collected from the official treasury and the safes of the rich nobles. Nadir Shah gained the strategically important Mughal territory to the west of the Indus, including Kabul. Thus, India once again became vulnerable to the attacks from the northwest. ஓகே, நாதிர் ஷாவினுடைய படையெடுப்பு பெர்ஷியாவிலிருந்து வந்து 70 கோடி ரூபாய் வந்து தூக்கிட்டு போயிருக்காரு. பீகாக் த்ரோன், கோஹினூர் டைமண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்காரு நாதிர் ஷா, முகமது ஷாவுடைய ரூலில். அந்த போர் வந்து எங்கே நடந்தது அப்படின்னா கர்னலில் நடந்தது. சரியா? ஸோ அது ஹரியானாவில் இருக்குது கர்னல். அண்ட் அந்த போர் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா முகலாயர்களுடைய காசு பணம் எல்லாம் அம்பிட்டும் போயிடுச்சு. Ahmad Shah Abdali appointed Dash as Mughal emperor before he left to his empire. Okay, யாரை அப்பாயிண்ட் பண்ணிட்டு போனார்? அஹமது ஷா அப்தாலி வந்து யாரை முகல் எம்பரரா, முகல் ராஜாவா அப்பாயிண்ட் பண்ணிட்டு போனார்? ஓகே, எம்பையருக்கு போகிறதுக்கு முன்னாடி யாரை வந்து எம்பரரா அப்பாயிண்ட் பண்ணிட்டு போனார்? ஷா ஆலம் II, முகமது ஷா, ஷாஜஹான் III, ஆலம்கீர் II. ஓகே, இவர் ஆப்கன் ரூலர் அஹமது ஷா அப்தாலி. ஸோ இவர் வந்து ஒருத்தரை நீ பார்த்துக்கன்ட்டு சொல்லிட்டு போயிருப்பார் முகல் எம்பரரா. ஸோ அவர் யார்? ஆன்சர் வந்து ஆலம்கீர் II. ஓகே, ஆலம்கீர் II தான் கொடுத்துட்டு போவார். அஹமது ஷா அப்தாலி, ஓகே, துர்ரானின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹூ வாஸ் எலெக்டட் த சக்சஸர் ஆஃப் நாதிர் ஷா ஆஃப்டர் த லேட்டஸ்ட் டெத், invaded India several times between 1748 and 1767. He continuously harassed the Mughals who tried to buy peace in 1751-52 by ceding Punjab to him. ஓகே, ஸோ முகலாயர்களும் பஞ்சாப் நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி அப்தாலிட்ட கொடுத்தாலும் திரும்ப படையெடுத்து வந்துகிட்டே இருந்தாரு. In 1757, Abdali captured Delhi and left behind an Afghan caretaker to watch over the Mughal emperor.
ஓகே, அங்கேருந்து இங்கே வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். ஸோ பிஃபோர் ஹிஸ் ரிட்டர்ன் அப்தாலி ஹேட் ரெகக்னைஸ்ட் Alamgir II as the Mughal emperor and the Rohilla chief Najib ud Dawla as Mir Bakshi of the empire. Okay, who was to act as the personal supreme agent of Abdali. அகமது அப்தாலி இருக்கார் இல்லையா, அவருக்கு சுப்ரீம் ஏஜென்ட்டாக இங்கேருந்து தூது சொல்லக்கூடிய ஒரு ஆள் மீர் பக்ஷி இருக்கிறது வந்து நாஜிப் உத்தௌலா. ஆனால் எம்பரராக வச்சுட்டு போனது வந்து ஆலம்கீர் II. ஸோ இன் 1758 நாஜிப் உத்தௌலா வாஸ் எக்ஸ்பெல்டு ஃப்ரம் டெல்லி by the Maratha chief Raghunath Rao, who also captured Punjab. So in 1759, Ahmad Shah Abdali returned to India to take revenge against the Marathas. மராட்டியர்களுக்கும் அகமது ஷா அப்தாலிக்கும் சண்டை வந்தது. 1767 அப்தாலி defeated the Marathas in the third battle of Panipat. Okay, மூன்றாவது பானிபட் போரில் மராட்டியர்களை தோற்கடிச்சிட்டு போறார். Why Panipat was preferred for battle? ஓகே, ஸோ நம்ம 3 ஃபர்ஸ்ட் பானிபட், செகண்ட் பானிபட், தேர்ட் பானிபட் போர் வந்து பார்த்துருப்போம். ஸோ அது ஏன் பானிபட் வந்து அவ்வளவு போருக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்குது? இட் வாஸ் த குருக்ஷேத்ரா வேர் மகாபாரதா பேட்டில் வாஸ் ஃபாட். ஓகே, மகாபாரத போர் வந்து அங்கே தான் நடந்தது. இட் வாஸ் த ஹில்லி ரீஜன் விச் வாஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த மூவ்மெண்ட் ஆஃப் த கேவல்ரி. ஓகே, ஸோ வந்து குதிரை போயிட்டு வரதுக்கு வசதியாக இருந்தது. பானிபட் வாஸ் ஆன் த கிராண்ட் ட்ரங்க் ரோட் பில்ட் பை ஷீர்ஷா. ஷீர்ஷா பில்ட் பண்ண அந்த ரோட்ல இருந்தது. வேறு எந்த காரணமும் கிடையாது, சும்மா நச்சுக்கு இருக்கு, அதில் போய் பண்ணாங்க. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து கிராண்ட் ட்ரங்க் ரோட்ல இருந்ததுனால தான் பானிபட்டை வந்து ரொம்பவே இதாக இருக்குது. ஓகே, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. வை பானிபட் வாஸ் அ ஃபேவரட் பேட்டில் ஃபீல்டு இங்கே கொடுத்துருக்குறாங்க. பானிபட் ஹேட் அ ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன். Okay, one of the parties of the war generally came from the northwest through the Khyber Pass to get hold over Delhi, the political capital of northern India. So to move a military through a rough terrain, deserts of Rajasthan or the other northern areas infested with dense forest was very risky and difficult. ஏன்னா இந்த பக்கத்து டெசர்ட் இருந்தது, இந்த பக்கத்து ஃபாரஸ்ட் இருந்தது. On the other hand, the rulers of Delhi considered Panipat as a confrontable strategic ground and hence they preferred to take the fight there. Okay, அந்த இடத்துல தான் உங்களுக்கு சண்டை போடுறது ரொம்ப வசதியா இருந்தது. Its proximity to Delhi made it easier for the Indian rulers to transport weapons, military and food supplies etc. to the battleground and still keep the capital insulated from the conflict at hand. So Panipat's surrounding region has a flat ground which was suitable for cavalry movement. Okay, so அந்த சைடு குதிரை அங்கிட்ட இங்கிட்ட போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருந்தது. சரௌண்டிங் ரீஜனும் ஓகே பானிபட்டோட பக்கத்தில் இது. So the main mode of warfare at the time. So after the construction of the Grand Trunk Road by Sher Shah, Panipat was on this route and it became easier for the conquerors to find their way there. Okay, so அதனால தான் Panipat was chosen as a favorite battlefield. So duration of monsoon rainfall in the region is short in comparison to other areas, making it easier to fight. And the artisans smiths of these regions were experts in making warfare related materials and hence it became easier for the forces of both the parties to replenish their war materials. சரி, அங்க இருக்கக்கூடிய அந்த கொல்லர்கள் வந்து ஈஸியா அந்த வெப்பன்ஸ்லாம் வந்து வெப்பன் சப்ளையர்கள் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. அந்த இடத்துல வெப்பன் செய்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அது ரெண்டு பார்ட்டிக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் மழை பொழிவும் வந்து அந்த இடத்துல கம்மியாக இருந்ததுனால அவங்களுக்கு சண்டை போடுறதுக்கு வசதியாக இருந்தது. ஹூ டுக் த டைட்டில் ஆஃப் பகதூர் ஷா ஒன் ஆஃப்டர் அவுரங்கசீப்? அவுரங்கசீப்க்கு அப்புறம் பகதூர் ஷா அப்படின்னு சொல்லி அந்த டைட்டில் எடுத்துக்கிட்டது பிரின்ஸ் முவாசம், பிரின்ஸ் முகமது ஆசம், பிரின்ஸ் கம் பக்ஷ், பிரின்ஸ் ஜஹந்தர். ஆன்சர் வந்து முவாசம், பிரின்ஸ் முவாசம். ஓகே, பகதூர் ஷா ஒன் after a nearly 2-year-long war of succession the 63-year-old prince முவாசம் 63 வயசுல இளவரசராக முவாசம், the eldest son of Aurangzeb, became the emperor, taking the title Bahadur Shah. So he was later called as Bahadur Shah I. He had killed his brothers Muhammad Asam and Kambaksha in the war of succession. Kafi Khan gave the title Shah-e-Bekabar to Bahadur Shah. Okay, so இந்த பேரும் Shah-e-Bekabar அப்படின்னாலும் அது முவாசம் தான் குறிக்குது. Who abolished jizya after Aurangzeb? அவுரங்கசீபுக்கு பிறகு ஜிஸ்யா வரியை நீக்கியவர் யார்? ஓகே, ஏன்னா அக்பர் நீக்கினதுக்கு அப்புறம் அவுரங்கசீப் திரும்பி கொண்டு வந்துருப்பாரு ஜிஸ்யா டேக்ஸ். திரும்பி அபாலிஷ் பண்ணது யார்? பகதூர் ஷா ஒன், ஜஹந்தர் ஷா, ஃபருக் ஷியார், முகமது ஷா. ஓகே, ஆன்சர் வந்து ஜஹந்தர் ஷா. Izara system introduced by Jahadar Shah again on the advice of Dash, although it was older system. Okay, Izara system அப்படின்னு ஒரு சிஸ்டமை கொண்டு வராங்க. ஸோ யாருடைய அட்வைஸ்னு பேரில்? காஃபி கான், முக்தி கான், ஜுல்ஃபிகர் கான், குலாப் கான்.
Okay, answer வந்து Zulfikar Khan. So Izara அப்படிங்கிறது வந்து it is a system in which the tax collection authority given by bidding process and highest bidder chosen. Okay, tax வந்து இந்த மாதிரி ஏலத்தில் விட்டு கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இஜாரா அப்படிங்கிற ஒரு சிஸ்டம். யார் வந்து ஹையஸ்ட் பிட்டரோ அந்த கலெக்ஷன் அத்தாரிட்டி, ஓகே நீ போய் கலெக்ட் பண்ணலாம், நீ தான் ஹையஸ்ட் பிட்டர் அப்படின்னு சொல்லி அவங்கள போய் கலெக்ட் பண்ண வைப்பாங்க. ஸோ இஜாரிதார் essentially or a kind of a contractor. It helped to improve the revenue. Ijara system introduced by Jahadar Shah again on the advice of Zulfikar Khan, although it was an older system. Okay, ஸோ அதனால இஜாரா சிஸ்டம், இஜாரா முறை வந்து ஏலத்தில் விட்டு யார் வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த அத்தாரிட்டி கொடுக்கறது வந்து ஹையஸ்ட் பிட்டருக்கு போகும். சரியா, ஸோ ஏலத்தில் யார் அதிகமாக எடுக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த சிஸ்டம் பேர் தான் இஜாரா. அதை கொண்டு வந்தது ஜஹதர் ஷா. ஓகே, Jahadar Shah, with the help of Zulfikar Khan, Jahandar Shah became the emperor. Okay, Zulfikar Khan was appointed the prime minister and he introduced the Ijara system. And Jahadar Shah abolished jizya. Jahandar Shah. Which of the Mughal emperor was killed by his own nobles, which was the first time in the Mughal history? Okay, எந்த முகலாய அரசர் வந்து கொல்லப்பட்டார், அவருடைய மந்திரிகளிலாயே கொல்லப்பட்டவர் ஃபரூக் ஷியார், முகமது ஷா, அகமது ஷா, ஆலம்கீர் II. ஓகே, ஆன்சர் வந்து ஃபரூக் ஷியார். ஃபரூக் ஷியார் தான் வந்து ஆஃப்டர் கில்லிங் ஜஹாந்தர் ஷா வித் த ஹெல்ப் ஆஃப் சையத் பிரதர்ஸ், அப்துல்லா கான் அண்ட் ஹுசைன் அலி, known as the king makers, ஃபரூக் ஷியார் became the new emperor. ஓகே, ஜஹாந்தர் ஷாவையும் கொண்டுட்டு தான் வந்திருக்கிறாங்க. So he followed a policy of religious tolerance by abolishing jizya and pilgrimage tax. So in 1717 he gave farmans to the British. Farooq Shah கொடுத்திருப்பாரு 1717 ட்ரேட் பண்றதுக்கான உரிமை. So in 1719 the Sayyid brothers with the help of Peshwa Balaji Vishwanath dethroned Farooq Shah. Later he was blinded and killed. It was the first time in the Mughal history that an emperor was killed by his nobles. Okay, அவங்களுடைய நோபல்ஸ்னால கொல்லப்பட்டிருக்காரு. ஏன்னா மற்றபடி யூஸ்வலி கில் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த த்ரோனில் இருக்கிறவங்க வந்து கில் பண்ணுவாங்க. சரியா, ஸோ இங்கே மந்திரிகளினால சூழ்ச்சியினால எப்படி வந்து யூடியூப்ரிட்டஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம், அது மாதிரி கொலை பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கே முகல் ஹிஸ்ட்ரியிலையும் ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்காரு. அவர் தான் ஃபரூக் ஷியார். ரஃபி உத் த ராஜத் ரூல்டு ஃபார் த ஷார்ட்டஸ்ட் பீரியட் அமாங் த முகல்ஸ். ஹி ரூல்டு ஃபார் த டியூரேஷன் ஆஃப். ஓகே, முகலாயர்கள்லேயே கம்மியாக ரூல் பண்ணது யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அவர் வந்து ரஃபி உத் தராஜத் அப்படிங்கிறவர். அவர் எவ்வளோ நாள் அல்லது எவ்வளோ மாதம் எவ்வளோ வருஷம் ரூல் பண்ணார்? 10 days, 30 days, 3 months, 6 months. ஓகே, ஆன்சர் வந்து 3 months ரூல் பண்ணியிருக்காரு ரஃபி உத் தராஜத். ஹி ரூல் ஃபார் த ஷார்ட்டஸ்ட் பீரியட் அமாங் த முகல்ஸ். ஓகே, முகலாயர்கள்லேயே ரஃபி உத் தராஜத் அவர்கள் தான் ரொம்பவே கம்மியான பீரியட் வந்து ரூல் பண்ணியிருக்காரு. Who was given the title of Rangila due to his luxurious lifestyle? இது வந்து PYQல கேட்டிருக்காங்க. ஓகே, ரங்கீலா அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார்? அவர் வந்து ரொம்பவே லக்ஸூரியா இருந்ததுனால ரங்கீலா அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார்? ஃபரூக் ஷியார், முகமது ஷா, அகமது ஷா, ஆலம்கீர் II. ஓகே, who was given the title ரங்கீலா? ஆன்சர் வந்து முகமது ஷா. ஓகே, முகமது ஷா தான் 29 வருடங்கள் இருந்தார், ஆனாலும் ஒன்றுக்கு உதவாதவர்னு பார்த்தோம். ஸோ ஆஃப்டர் த டெத் ஆஃப் ரஃபி உதவ்லா, ரவுஷன் அக்தர் became the choice of the Sayyid brothers. Muhammad Shah, as he came to be known in history, was given the title of Rangila due to his luxurious lifestyle. Muhammad Shah, with the help of Nizam ul Mulk, killed the Sayyid brothers, and in 1724 Nizam ul Mulk became the Wazir and founded the independent state of Hyderabad. Okay, 1724 தனித்தனி இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் வந்தது முகமது ஷாவோட ரூல்லன்னு பார்த்தோம். ஸோ நிசாம் உல் முல்க் தான் வந்து அதை பண்ணியிருக்காரு. 1737 பாஜிராவ் I, மராத்தா பேஷ்வா, invaded Delhi with a small army of 500 horsemen. ஸோ in 1739 நாதிர் ஷா வேற வந்திருப்பாரு இந்த பீகாக் த்ரோன் எடுக்கிறதுக்கு. பேட்டில் ஆஃப் கர்னல் பார்த்துருப்போம். அண்ட் லேட்டர் imprisoned முகமது ஷா and annexed areas west of the Indus into the Persian Empire. Who was the notorious eunuch who helped the Mughal emperor? Okay, Mughal emperor முகலாயர்களுக்கு ஹெல்ப் பண்ண the third gender, transgender யார்? அகமது ஷா, உதாம் பாய், குப்லா ஆலம், ஜாவேத் கான். ஆன்சர் வந்து ஜாவேத் கான். Ahmad Shah was an incompetent ruler who left the state affairs in the hands of Udham Bai, the queen mother. Ahmad Shah வந்து அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க குயின் மதர்கிட்ட.
Udam Bai, given the title the Kubla-e-Alam, was a lady of poor intellect who ruled with the help of her Paramar Javed Khan, a notorious eunuch. Okay. ஸோ உத்தம் பாய்க்கு வந்து ரொம்ப சுயபுத்தி கிடையாது. அதனால் அவங்க டிரான்ஸ்ஜெண்டர் ஒருத்தவங்க பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க. அவங்க தான் ஜாவேத் கான். அவங்களுடைய இதில் வந்து ரூல் பண்ணாங்க. ஸோ அகமது ஷாவுடைய ரூலும் ரொம்ப மோசமாக தான் இருந்தது. அவங்க அம்மாட்ட கொடுத்தா அவங்க அம்மா அதோட மோசமாக இருந்து அந்த டிரான்ஸ்ஜெண்டர்கிட்ட கொடுத்துருக்காங்க, ஜாவேத் கான். During whose reign were the coins bearing the names of the Mughal emperor stopped? ஓகே, யாருடைய காலத்தில் அந்த நாணயங்கள் முகலாயர்களுடைய பேர், மன்னருடைய பேர் இல்லாமல் வந்தது? ஷா ஆலம் 2, அக்பர் 2, பகதூர் ஷா 2, ஷாஜஹான் 3. ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, அக்பர் 2. அக்பர் 2, he gave the title of Raja to Ram Mohan Roy. ராஜா ராம் மோகன் ராயில் ராஜான்ற டைட்டில் கொடுத்தது அக்பர் 2 தான். ஸோ இன் 1835 the coins bearing the names of the Mughal emperors were stopped. In legal terms the Mughal empire came to an end on. ஓகே, சட்டப்பூர்வமாக எப்போ வந்து முடிவுக்கு வந்தது முகலாயர்களுடைய ஆட்சி? ஓகே, ஆன்சர் வந்து நவம்பர் 1, 1858. ஓகே, விக்டோரியாஸ் ப்ரொக்ளமேஷன் படிச்சிருப்போம். ஸோ பகதூர் ஷா 2 ஆர் த பகதூர் ஷா ஜாஃபர் வந்து அவருடைய surname, was the last Mughal emperor. The revolt of 1857 had made a futile attempt to declare him the emperor of India. He was captured by the English and sent to Rangoon, where he died in 1862. In legal terms, the Mughal empire came to an end on November 1, 1858 with the declaration of Queen Victoria. Okay, Queen Victoria proclamation க்கு அப்புறம் அப்பவே வந்து முகலாயர்களுடைய ஆட்சி முடிவுக்கு வந்தது. Who was called as Shahjahan II? இரண்டாம் ஷாஜஹான் என்று அழைக்கப்பட்டவர். ரஃபி உத்தௌலா, ரஃபி உத் தராஜத், ரஃபி உல் கான், ரஃபி உல் முல்க். ரஃபி உத்தௌலா தான் வந்து இரண்டாம் ஷாஜஹான் என்று அழைக்கப்பட்டவர். Okay, so the Sayyid brothers placed Rafi Uddawla with the title Shahjahan II. The new emperor was an opium addict. Okay, சாராய ரொம்பவே பிடித்தமாக இருந்தவர். Which of the following is are correct? அடுத்த கேள்வி. Okay, எது சரியானது? India was known as a sink of precious metals. Okay, நிறைய valuable metals வந்து இந்தியாவில் இருந்தது. அண்ட் அதற்கான ஒரு சிங்காக கருதப்பட்டது, ஒரு தொட்டியாக. இந்தியா இம்போர்ட்டட் காப்பர், அயன் அண்ட் லெட் ஃப்ரம் ஆப்ரிக்கா. ஓகே, நம்ம இதெல்லாமே ஆப்ரிக்காவிலேருந்து காப்பராக இருக்கட்டும், அயனாக இருக்கட்டும், லெட்டாக இருக்கட்டும், ஆப்ரிக்காவிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணோம். சரியா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, 2 வந்து தப்பு. ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா trade and industry பாருங்க. On account of being self-sufficient in handicrafts and agricultural products, India did not import foreign goods on a large scale. பெருசா நம்ம இறக்குமதி ஒன்றும் பண்ணல. On the other hand, its industrial and agricultural products were in good demand. இங்கிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு வெளிநாட்டில் டிமாண்ட் ஜாஸ்தி இருந்தது. Hence, its exports were more than its imports. Trade was balanced by import of silver and gold. India was known as a sink of precious metals. ஓகே, நம்ம என்னென்னலாம் இம்போர்ட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, பர்ஷியன் கல்ஃபில் இருந்து பேர்ல் முத்துக்கள், ரா சில்க்கு, உல், டேட்ஸ், ட்ரைட் ஃப்ரூட்ஸ், ரோஸ் வாட்டர், இதெல்லாமே பர்ஷியன் கல்ஃப்லேருந்து வாங்கினோம். அரேபியாவிலேருந்து காஃபி, கோல்டு, ட்ரக்கு, ஹனி வாங்கினோம். சைனாலேருந்து டீ வாங்கினோம், சுகர், போர்சிலின், சில்க்கு. ஓகே, அதே மாதிரி டிபெட்லேருந்து கோல்டு, மஸ்க்கு, உல்லன் கிளாத் இதெல்லாமே வாங்கினோம். ஆஃப்ரிக்காவிலேருந்து ஐவரி அண்ட் ட்ரக்ஸ் வாங்கினோம். ஓகே, மெயினாக ஐவரி அண்ட் ஆஃப்ரிக்கன் எலிஃபண்ட்ஸ்லேருந்து. அண்ட் ஃப்ரம் யூரோப் உல்லன் கிளாத், காப்பர் அண்ட் அயன், லெட், பேப்பர் இதெல்லாமே யூரோப்லேருந்து நம்மளுக்கு கிடைச்சிது. எக்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டன் எக்ஸ்போர்ட் பண்ணோம், ரா சில்க்கு, சில்க் ஃபேப்ரிக்ஸ், ஹார்ட்வேர், இண்டிகோ, சால்ட் பீட்டர், ஒபிஎம், ரைஸ், வீட், சுகர், பெப்பர், ஸ்பைசஸ், ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ், ட்ரக்ஸ் இது எல்லாமே நம்ம இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம். 18th century Indian education included dash. ஓகே, 18ஆம் நூற்றாண்டில் இந்தியாவுடைய கல்வியில் என்னென்னலாம் இருந்தது? ஃபிலாசபி, ஜியாகிரபி, லாஜிக், நேச்சுரல் சயின்ஸ். 18th centuryயில் இந்திய கல்வியில் என்ன இருந்தது? ஓகே, ஸோ ஃபிலாசபி அண்ட் லாஜிக் மட்டும்தான் இருந்தது, இது ரெண்டும் இல்லை. ஸோ ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் இந்த 18th century. ஓகே, 18ஆம் நூற்றாண்டில் எப்படி இருந்தது? was still traditional which could not match with the rapid developments in the west. ஓகே, ஸோ வெஸ்டர்ன் சைட் பயங்கரமாக வந்து ஒரு ரேபிட் டெவலப்மெண்ட் இருந்தது. ஆனால் இந்தியாவை பொறுத்தளவு ரொம்ப பின்தங்கிய நிலையில் தான் இருந்தது. தி நாலேஜ் வாஸ் கன்ஃபைன்ட் டு லிட்ரேச்சர், லா, ரிலிஜன், ஃபிலாசபி அண்ட் லாஜிக், எக்ஸ்க்ளூடட் தி ஸ்டடி ஆஃப் ஃபிசிக்கல் அண்ட் நேச்சுரல் சயின்சஸ், டெக்னாலஜி அண்ட் ஜியாகிரஃபி. ஓகே, இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஃபிசிக்கல் சயின்ஸு, ஃபிசிக்ஸ், நேச்சுரல் சயின்ஸு, டெக்னாலஜி
ஜியாகிரஃபி இது எதுவுமே தெரியாது. மற்றபடி லிட்ரேச்சர் தெரியும், லா தெரியும், ரிலிஜன், ஃபிலாசபிலாம் தெரியும். In fact, due to the over-reliance placed on ancient learning, any original thought got discouraged. And elementary education among the Hindus and Muslims were quite widespread. The Hindu-Muslim elementary schools were called as Pathshalas and Maktabs respectively. Okay, Muslimgalodadu Maktabs. So the education was confined to reading, writing and arithmetic, and children from the lower castes sometimes attended the schools, but female presence was rare. Okay. எப்பயாவது வந்து கீழ் லோவர் கேஸ்ட்லேருந்து வந்து படிக்க வந்தாங்க. ஃபீமேல் ப்ரெசன்ஸும் ரொம்ப கம்மியாக இருந்தது. சத்துஸ்பதிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, டால்ஸ் as they were called in Bihar, were the centers of higher education. Okay, உயர்கல்வி சத்துஸ்பதிஸில் நடந்தது. Some of the famous centers for Sanskrit education பார்த்தீங்கன்னா காசியில் படித்தாங்க. மிதிலா, நடியா, உத்கலா and madrasas were the institutions of higher education. Okay, சத்துஸ்பதி வந்து இந்துக்களுக்கான ஹையர் எஜுகேஷன், மദ്രാസா வந்து பர்ஷியன் அரபிக்குக்கான ஹையர் எஜுகேஷன். Azimabad was the famous center for Persian education, Patnaல இருக்கிறது. People interested in the study of Quran and Muslim theology had to acquire proficiency in Arabic first. Okay, அரபி முதல்ல கற்றுக்கிட்டாதான் குரான் அண்ட் முஸ்லிம் அந்த இதை பற்றி படிக்க முடியும். Which of the following is true regarding the status of women during the 18th century? Okay, 18ஆம் நூற்றாண்டில் பெண்களுடைய நிலை எவ்வாறு இருந்தது? Upper class women remained at home. Okay, உயர் ஜாதி பெண்கள் வீட்டில் இருந்தாங்க. Lower class women were allowed to come out and supplement the family income. Okay, lower classல இருந்து வெளியில வந்து வேலை பார்க்க அலோவ் பண்ணப்பட்டாங்க. Okay, ஆன்சர் வந்து ரெண்டுமே கரெக்ட். Okay, so the position of women in the society in the patriarchal family system in India. Okay, so except in some social groups in Kerala வந்து matriarchal இருந்தது, பெண் வழி சமூகம் இருந்தது. Women possessed little individuality of their own, though there were a few exceptions. While upper class women remained at home, lower class women worked in fields and outside their homes, supplementing the family income. Certain outdated and exploitative social customs and traditions such as the parda, sati, child marriage, polygamy did exist, which hindered the progress of the women. Okay. Which of the following are correct? The status of slaves in Europe was better than that in India. Okay. யூரோப்பில் இருந்த ஸ்லேவ்ஸ் உடைய நிலைமை வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது. த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் லெசன் த ஸ்லேவரி அண்ட் ஸ்லேவ் ட்ரேட் இன் இந்தியா. ஓகே, அவங்க வந்ததுனால நம்மளுடைய அடிமை முறையானது கம்மியானுச்சு. ஓகே, ஆன்சர் வந்து ரெண்டுமே கிடையாது. நான் ஸோ slavery அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா European travelers and administrators who came in the 17th century reported the widespread prevalence of slaves in India. It is believed that some people were compelled to sell their offspring due to economic distress, famines, natural calamities and extreme poverty. Okay, வறுமையின் காரணமாக தன்னுடைய புதல்வர்களையே விற்கக்கூடிய நிலைமை. Generally, high classes of Rajputs, Khatris and Kayasthas kept women slave for domestic work. However, the status of slaves in India was better than in Europe. Okay, இந்தியாவில் இருக்கக்கூடிய slaves better than இருந்தாங்க. Slaves were usually treated as hereditary servants rather than as menials. Marriages took place among the slaves and the offspring coming out of such wedlock were considered as free citizens. Okay, அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் free citizens, யாருக்கு வேணா சொந்தம். The advent of Europeans heightened the slavery and the slave trade in India, and European trading companies purchased slaves from the markets of Bengal, Assam and Bihar and took them to the European and American market. Abyssinian slaves were sold at Surat, Madras and Calcutta. ஓகே, இங்கெல்லாம் விற்கப்பட்டார்கள் அடிமைகள். Who built the pink city of Jaipur? ஓகே, ஜெய்ப்பூர் பிங்க் சிட்டியை கட்டினது யார்? ராணா பிரதாப் சிங், ரஞ்சித் சிங், சவாய் ஜெய் சிங், தீரஜ் ராஜ் சிங். இது பிவைக்யூப்பா. ஆக்சுவலி வந்து அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக பிங்க் கலரால் அடிச்சிருப்பாரு. யார் அது? ஆன்சர் வந்து சவாய் ஜெய் சிங். Jij Muhammad Shahi is a set of timetables to help the people in the study of. எதை படிக்கிறதுக்காக இது ஒரு டைம் டேபிள். ஜிஜ் முகமது ஷாஹி. அஸ்ட்ரானமி, philosophy, astrology, geography. ஆன்சர் வந்து astronomy. Okay, the decline of the imperial Mughals forced the talented people to seek the patronage of newly established state courts. முகலாயர்கள்ட்ட நிறையா வந்து இந்த மாதிரி ஆர்டிசன்ஸ் இருந்தாங்க. அது கீழே வந்தோன்னா மற்ற வேற எங்கேயாவது வேலை தேடி போகிறாங்க. At Lucknow, Asafudallah built the Bada Imambara in 1784. In the first half of the 18th century, Savai Jai Singh built the pink city of Jaipur and 5 astronomical observatories. Okay, இது எல்லாமே கட்டினாரு சவாய் ஜெய் சிங்.
அதே மாதிரி he also prepared a set of timetables, Judge Muhammad Shahi, to help the people in the study of astronomy. So in the south, in Kerala, Padmanabhapuram Palace, famous for its architecture and mural paintings, it was constructed. New schools of painting were born and achieved distinction, and the paintings of the Rajputana and Kangra schools became prominent and revealed new vitality. Okay, இவங்களுடைய பெயிண்டிங்ஸும் ரொம்பவே ஃபேமஸாக இருந்தது. Okay. The imperial history of Britain started with the conquest of Dash in the 16th century. இவங்களுடைய வரலாறானது எதனுடைய கான்குவெஸ்ட், எதை அனெக்ஸ் பண்ணது மூலமா 16ஆம் செஞ்சுரியில் ஸ்டார்ட் ஆச்சு? அமெரிக்கா, இட்டாலி, அயர்லாந்து, நார்வே. கான்குவெஸ்ட் ஆன்சர் வந்து அயர்லாண்டு கூட சண்டை போட்டு கான்குவெஸ்ட் பண்ணது. The entire imperial history of Britain can be periodized into two phases. The first empire stretching across the Atlantic towards America and the West Indies. The second empire beginning around 1783. Okay. 16th centuryல அயர்லாண்டை கான்குவெஸ்ட் பண்றதுல இருந்து தான் அவங்களோட இது தொடங்குது. How was the British conquest? Okay, அவங்களுடைய அந்த படையெடுப்பானது எப்படி இருந்தது? They came with trade motive only. வணிக நோக்கத்துக்கு மட்டும்தான் வந்தாங்க. They came to expand the territory. அவங்களுடைய டெரிட்டரி எக்ஸ்பேண்ட் பண்ண வந்தாங்க. இனிஷியலி they came to trade and later on try to expand. ஃபர்ஸ்ட் வர மாதிரி வந்து அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. none of the above. ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் வர மாதிரி வந்து அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது. So John Seeley leads the group which says that the British conquest of India was made blindly, unintentionally and accidentally and in a fit of absent-mindedness. School of opinion argues that the British came to trade in India and had no desire to acquire the territories or to squander. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. The English, it is argued, were unwittingly drawn into the political turmoil created by the Indians themselves. Okay. இங்கே இந்தியாவோட இது ரொம்ப வீக்காக இருந்ததுனால அவங்க உள்ளார வந்துட்டாங்க. ஸோ த அதர் குரூப் சேஸ் த பிரிட்டிஷ் கேம் டு இந்தியா வித் கிளியர் இன்டென்ஷன் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் எ லார்ஜ் அண்ட் பவர்ஃபுல் எம்பையர். A desire for quick profit, personal ambitions of individuals, plain avarice and effects of political development in Europe were some of the factors. ஏன் வந்து இங்கே செட்டில் ஆனாங்க பிரிட்டிஷ் அப்படின்றதுக்கானது. ஓகே, ஸோ தட் இஸ் ஆல் இன் திஸ் வீடியோ. ஸோ உங்களுக்கு சாப்டர் 4லேருந்து என்னால் எவ்வளோ கொஷின்ஸ் கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் சாப்டர் 4 ஒரு வாட்டி படிச்சிங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். சரிங்களா? ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.